Hello students, welcome to Max நேரம் 11th standard Max chapter 10ல example 10.17 பார்க்க போறோம் 17 ஓகேவா இதுக்கு முன்னாடி 10.16 வரைக்கும் example sums பார்த்துக்கோ exercise 10.1 2 3 கம்ப்ளீட் பண்ணிக்கோ ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா example 10.17 பார்க்க போறோம் இதுல வந்து differentiate find dy by dx at the time x square plus y square equal to 1 ஒரே இடத்துலயே இந்த ஃபங்க்ஷன் வேற டிஃபரெண்டா இருக்கு x ஸ்கொயரா இருக்கு y ஸ்கொயரா இருக்கு அத வச்சு டிஃபரன்ஸ் பண்ண சொல்லிருக்காங்க ஓகேவா இது வந்து நம்ம பிஃபோர் சம் கொஞ்சம் வேற மாடல்ல இருந்தது இது ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தா தெரியும் இப்போ இந்த சம்ஸ் பாருங்க சொல்யூஷன் பாப்போம் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க x ஸ்கொயர் plus y square equal to 1 clear இப்போ differentiate with respect to x தான் ஆனா டிஃபரன்ஸ் பண்ண போறோம் அப்ப என்ன பண்ணனா x டிஃபரன்ஸ் பண்ணும்போது நம்ம சாதாரணமா பவர் 2 அந்த 2x பவர் 2 1 ஓகேவா x பண்ணியாச்சு அடுத்து y க்கு எப்படினா அதே மாதிரி தான் 2y பவர் 2 1 பட் இங்க y க்கு வந்து dy by dx ன்னு வரும் equal to constant 1 டிஃபரன்ஸ் பண்ணா நமக்கு என்ன ஆகும் 0 ஆகும் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் நம்ம 2x 2 1 னா 1 தான் அத போட வேண்டிய அவசியம் இல்ல அதே மாதிரி 2y 2 1 னா 1 தான் அப்ப அத போட வேண்டிய அவசியம் இல்ல dy by dx இந்த y க்கு டேர்ம் மட்டும் தான் நம்ம x டிஃபரன்ஸ் பண்ணும்போது dy by dx ன்னு வரும் கிளியர் y க்கு டிஃபரன்ஸ் பண்ணும்போது மட்டும் தான் நமக்கு dy by dx ன்னு வரும் அப்போ நம்ம இங்க both side இந்த x க்கும் டிஃபரன்ஸ் பண்ணனும் y க்கும் டிஃபரன்ஸ் பண்ணனும் இந்த மாதிரி சம்ஸ் இனிமேட் வர சம்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும் ஓகேவா அப்போ 2x + 2y இந்த 2y இதுக்கு மட்டும் dy by dx = 0 நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் நமக்கு y அவங்க என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க find dy by dx இதுதான் கேட்டிருக்காங்க கிளியர் அப்போ 2y dy by dx equal to இந்த 2x இது வந்து பிஃபோர் எந்த சைனும் இல்லனா அத நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துறோம் அப்போ இங்க பிளஸ் சைன் இருந்ததுனா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணும்போது நமக்கு நெகட்டிவ் ஆயிடும் -2x கிளியர் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் dy by dx equal to -2x by 2y ஏன்னா இங்க ப்ராடக்ட் இருக்கு ப்ராடக்ட் வந்து நியூமரேட்டர் இந்த சைடு வந்துச்சுனா டினாமினேட்டர் ஆயிடும் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் dy by dx equal to 2 கேன்சல் பண்ணிடலாம் அப்ப ஆன்சர் வரும் -x by y அப்ப அவங்க கேட்ட மாதிரி find dy by dx கேட்டாங்களா நம்ம dy by dx ஃபைனல் ஸ்டெப் ஆன்சர் என்ன வந்திருக்கு நமக்கு equal to -x by y கிளியர் ஒண்ணுமே இல்லம்மா இங்க x² + y² கொடுத்திருக்காங்க ஒரே இதுல நம்ம x டிஃபரன்ஸ் பண்ணோம் y டிஃபரன்ஸ் பண்ணோம் x டிஃபரன்ஸ் பண்ணா உங்களுக்கு இங்க ஒரு டவுட் வரலாம் இங்க x டிஃபரன்ஸ் பண்ணும்போது 2x ன்னு வந்துச்சு அதே மாதிரி dx by dx தான் வரும் அப்ப dx and dx கேன்சல் ஆயிடுச்சுனா நமக்கு 2x அதனால தான் நான் இங்க எதுமே போடல அதே இங்க y க்கு பாருங்க dy by dx ஏன்னா நம்ம x க்கு தான் டிஃபரன்ஸ் பண்ண போறோம் அதனால தான் இத மட்டும் இங்க வச்சுக்கிறோம் ஓகேவா அதனால தான் x க்கு நம்ம வெறும் பவருக்கு ஃபார்முலா மட்டும் போட்டு அதை டிஃபரன்ஸ் பண்ணிடலாம் ஆனா y க்கு போடும்போது அந்த பவர் ஃபார்முலாவும் போடணும் அடுத்து dy by dx கண்டுபிடிக்கணும் புரியுதாமா அவங்க क्वेश्चनல கேட்டுக்கோதும் find dy by dx தான் அதனால நம்ம ஃபைனலா கண்டுபிடிக்கிறது dy by dx equal to -x by y clear students thank you students